Alhamdulillah. அல்லாவுக்கு மேல் விருப்பமான இடத்துல அல்லா தேவை செய்வார். அல்லா யார அதிகமா நேசிக்கிறானோ அவனுக்கு இந்த உலகத்துல நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். இந்த உலகத்துல சிறந்த விஷயம் உண்டுன்னா அல்லா பத்தி பேசக்கூடியது கேட்கக்கூடியது. சிறந்த வார்த்தைண்டா அல்லா பத்தி பேசுவோம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை அல்ல எனக்கு தந்தான். இஷாவுடைய தொழுகையை தொழுந்தோம் இமாம் ஜமாத்தா பாதிரவு மின்வழங்கக்கூடிய அல்லா தான். இதே மாதிரி சுபோ இமாம் ஜமாத்தா தொழுந்தா இரவு மின்வழங்கக்கூடிய அல்ல சுபோடைய தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்ல. அல்லாவுடைய இறக்க பார்வையின் காரணமாக இந்த இடத்துல நாங்க உட்கார்ந்து இந்த சபையை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கம் தான் சொர்க்கம் தான் சொர்க்கம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, சொர்க்கத்துல குஞ்சொலியில கண்டா நன்றா மேய்ச்சி பண்ணுங்க அப்படின்னா. சஹாபாக்கள் கேட்டாங்க, உலகத்திலே சொர்க்கத்துல குஞ்சொலியை இருக்கிறாங்க. அதுதான் சொன்னாங்க, அல்லாஹ் பத்தி தீனை பத்தி பேசக்கூடிய இடம், திக்ர் செய்யக்கூடிய மஜ்லிஸ், அதை போயிட்டு உட்கார்ந்து கொள்ளுங்க, நெருக்கமா உட்கார்ந்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வேலை தந்திடும். இப்ப எத்தனையோ மக்கள் இருக்கிற தக்கணம் இவரெல்லாம் தேவை செஞ்சிடும். இவனை கெட்டிக்காரத்தனம் அல்ல நாங்க இந்த இடத்துல உட்காரத்துக்கு. அல்லாட நாட்டம், அல்லாட இரக்கம், இதனால நாங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த உலக வாழ்க்கைகளுக்கு குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கையை அல்ல தந்திடும். ஒரு குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கைய எனக்கு தந்திடும். அல்லாஹ் 3 ரஹ்மத்துல ஒரு ரஹ்மத்தை தான் இந்த உலகத்துல அல்லாஹ் கொடுத்தினான். தாய் பிள்ளை மேல வைக்கிற பாசமா இருந்தாலும் சரி, உலக மக்கள் மேல வைக்கிற பாசமா இருந்தாலும் சரி, காட்டில் உள்ள விலங்குகள் குட்டிகளுக்கு பாசம் காட்டுறதாலும் சரி, எந்த உண்டாயாலும் அல்லாட பாசத்தை கொண்டு, அல்லாட 100 ரஹ்மத்துல ஒரு ரஹ்மத்தை கொண்டு தான் ஏனப்பட்டு கொண்டது. மீதி 99 ரஹ்மத்தையும் அல்லாஹ் 100 பூர்த்தி செஞ்சு அல்லாஹ் மறுமையோட தரத்துக்காக காத்து முடியும். யாருக்கு தரக்கூடியதா இருக்கிறாண்டா, யார் பயங்கரமான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையில வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் பூர்த்தியா இந்த 100 ரஹ்மத்தையும் கொடுக்கறதுக்காக எல்லாம் காத்து. அல்லாஹ் இந்த உலகத்துல நான் படைக்க முன்னுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னுக்கு என்னுடைய சால தேவைகளையும் என்னுடைய ரிஸ்கள் எல்லாம் எழுதிட்டான். இந்த உலகத்துல நாங்க என்னென்ன அனுப்பி வைக்க போறோமோ அனைத்து சாலைகளையும் எல்லாம் எழுதிட்டாங்க. நாங்க தின்றதா இருக்கலாம், குடிக்கிறதா இருக்கலாம், உடுக்கிறதா இருக்கலாம், மனைவியதா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், சொத்து செல்வங்களா இருக்கலாம், எந்த உண்டாயிருந்தாலும் அல்லாஹ் 50,000 வருஷத்துக்கு முன்னுக்கு அல்லாஹ் எழுதப்பட்டதான் நேரடி கிடைச்சு கொண்டிருக்கு. எந்த அளவுக்கு உண்டா, ஒரு பறவை காலையில விடிஞ்சன பறந்து போகுது, மாலையில வரத்துல வயிறு நிறைஞ்ச வண்ணமா வருது. மற்ற நாளைக்காக அது சேமிச்சு வைக்கல, எந்த ஒன்றையும் அது சேமிச்சு வைக்கல. காரணம் என்னண்டா, அதுக்கு தெரியும் அல்லாஹ் தருவான். இன்னைக்கு யார் தந்ததோ அதே ரப்பு எங்களுக்கு தருவான்ற நம்பிக்கை அதற்கும். நாங்க கலிமா சொன்ன மனிதர்கள் ஆயிட்டோம். நாங்க அல்லாஹ் மேல எந்த அளவுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு மக்கள் 2 சாரா இருக்கிறாங்க. ஒன்று தீன நோக்கம் வச்சு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. எல்லாத்தையும் தீனுக்கு கொடுக்குற காலத்துல அல்லாஹ் தீனுக்காக அவனுடைய சால தேவை ரிஸ்களையும் அல்லாஹ் நேசாக்கி அவனுடைய ரிஸ்களை காலடையிலே கொண்டு கொடுப்பான். சஹாபாக்களுக்கு அப்படித்தான் அல்லாஹ் ஒரு காலத்துல அவங்க ஒருமையில வாழ்ந்தாலும் பிற்காலத்துல அவங்க வாழ்ந்த வாழ்க்கைய யாருமே இந்த உலகத்தை அனுபவிக்காத வாழ்க்கையில
எந்த அளவுக்குண்டா அப்ப உரையில நிலையெல்லாம் அவன் வந்து மயக்கத்தின் காரணமா பசார விழுகுறாங்க, மயக்கத்துல விழுகுறாங்க. மக்கள் இவருக்கு பைத்தியம் குடிச்சது காரணமா விழுங்கிறாங்க. பைத்தியம் தெளியறமா இருந்தா அந்த காலத்துல என்ன செய்ய வேண்டாம், கழுத்துல ஏறி வீச்சிட்டு போ அப்படியே இருந்தான். வறுமையில அப்படி வாழ்ந்தாங்க. ஆனா பிற்காலத்துல அவங்க எந்த அளவுக்குண்டா பின்தார் துணியை வச்சு மூக்கு துடைக்கிற அளவுக்கு அல்ல செல்வத்தை கொடுத்தான். அப்படிப்பட்ட செல்வத்தை எல்லா சகாபாக்களுக்கு கொடுத்தான். அவனுடைய நோக்கம் என்ன ஆயிடுச்சுடா, தீன் நோக்கம் ஆயிடுச்சு. யார் துனியாவை நோக்கம் வச்சு வாழ்றாங்களோ, தீன் இல்லாம துனியா வச்சு நோக்கம் வாழ்றாங்களோ, அவங்களுடைய சால தேவையிலும் அல்ல சிரமத்தை கொடுத்தான் கொடுப்பான். அல்ல இந்த அடியானுக்கு சிரமத்தை ஏற்படுத்த கொடுப்பான். எந்த ஒரு தேவையான அவனுக்கு வந்து ஒரு வழிமுறைக்கும் ஒவ்வொன்றுக்கும் வழிமுறைக்கு அந்த வழிமுறைக்கு தான் அதை நாங்க தீன வழிமுறையில தீன நாங்க வாழ்க்கையில எடுத்துக்கொண்டோம்டா துணியார வெற்றி அடைவோம், 1000 வெற்றி அடைவோம். இதுக்காக இன்னைக்கு உலகம் ஃபுல்லா உழைப்பு நடந்து கொண்டிருக்குது. காரணம் என்னண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்குண்டா கௌபத்துல்லாவுக்குள்ள 360 சிலைகள் வைக்கப்பட்டுச்சு. மக்கள் குஃப்ருடைய நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இணை வைப்புன்ற அல்லாஹ் மறுத்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அல்லான்ற ஒருத்தரையும் சிலையாக நினைச்சுதான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் இல்லைன்னு வாழல, அல்லாஹ் ஈக்கி ஆனா அல்லாவே இணை வச்சு அல்லாவுக்கு மாற்றமா இன்னொன்னே இணை வச்சு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி 360 சிலைகள் வச்சு வணங்கி கொண்டிருந்தாங்க. அந்த கௌபத்துல்லா சுத்தி பெண்கள் நிர்வாகமா சுத்தி வந்தாங்க, தவாப் செஞ்சாங்க. அதுதான் அவங்க தவாப்னு நினைச்சாங்க, அதுதான் சரின்னு நினைச்சு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. எந்த அளவுக்குண்டா இன்னொரு விஷயத்துக்காண்டி பிரச்சனைப்படுவாங்க. வம்சாவளியா அந்த சில வார்த்தைகளுக்காண்டி பரம்பரையா சண்டை பிடிச்சு கேட்பாங்க. பிற்காலத்துல எல்லாத்துக்காண்டி சண்டை பிடிக்கிறீங்க அப்படின்னு, இல்ல என்னுடைய மூதாயிரம் சண்டை பிடிச்சாங்க அதுக்காக நான் சண்டை பிடிச்சு நோக்கம் எதுன்னு தெரியாது வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனா எல்லாத்தையுமே தெரிஞ்சவங்களா இருந்தாங்க, எல்லாத்திலையும் விளக்கம் பெற்றவங்களா இருந்தாங்க. எப்ப தீனுக்குள்ள வந்தாங்களோ தீனுடைய விளக்கத்தோட சிறந்தவங்களாக மாறினாங்க. அப்ப எங்களுக்கும் இந்த தீனுடைய சிறப்பு நாங்கள் அடையணும். இந்த தீனோட நாங்களும் வாழ்க்கை அமைச்சு கொள்ளணும். என்னோட மனைவி ஆயிக்கலாம், பிள்ளைகள் ஆயிக்கலாம், ஊர்ல மக்கள் ஆயிக்கலாம், எல்லாத்தையும் இந்த தீன் வர்றது முக்கியமாக்கிது. இன்னைக்கு நாங்க வந்து 3 நேரம் இந்த ரிஸ்க்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மனைவி சந்தோஷமாக்கணும், எங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக்கணும், அதுக்காண்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா அல்லாஹ் லேசான வழியை எங்களுக்கு காட்டி தந்திக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சி துப்புரந்து ஆட்சி செய்யும் வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் காட்டி கொடுத்துட்டு போனாங்க சஹாபாக்களுக்கு. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, எந்த ஒரு தேவைப்பட்டாலும் மஸ்ஜிதோட தொடர்பாயினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படின்னா மஸ்ஜிதுக்கு அடிக்கடி வாராவை பார்த்து ஈமான்தாரின்னு சொல்லுங்க. ஈமான்தாரி ஒருத்தர் வந்து 5 நேரம் தொழுவைக்கு வாராரு, அவரை பார்த்தா ஈமான்தாரின்னு சொல்லல. யாரு மஸ்ஜிதுக்கு அடிக்கடி துஆ தொழுகைக்கு வராரு, திக்ர் செய்யறதுக்கு வராது, ஓதுறதுக்கு வராது, என்னோட தேவை வந்தாலும் மஸ்ஜிதுக்கு விரைந்து முன்னோக்கி மஸ்ஜிதோட தொடர்பாய் கொண்டிருக்கிறாரு, அவருக்கு பார்த்து ஈமான்தாரியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நாங்க சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்தாங்க, வழிமுறையில காட்டி கொடுத்தாங்க. எந்த ஒரு தேவைப்பட்டாலும் அல்லாஹ் கிட்ட கேட்டு படிச்சு கொள்றதுக்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி சொன்னாங்க. துனியா 1000 முழு வெற்றியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை தான் இருக்கின்றது. முழுமையா வாழ்க்கை நண்பனும் எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில எழுப்பினிலிருந்து மாலை வரைக்கும் தூங்கும் வரைக்கும் என்ன அமல்களை செஞ்சாங்களோ அதே அமல்ல நாங்கள் வாழ்க்கையில அமைச்சு கொள்ளும். எச்சு துப்பாக்களை கூட எந்த அளவுக்கு துப்பணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. எச்சு துப்பாக்களை கூட நேராக துப்பாதீங்க, வலது புறமாக கீழாகி ஒரு பக்கமாக துப்பிக்கொள்ளுங்க, இல்லாட்டி இடது பக்கமாக துப்பிக்கொள்ளுங்க. அதை வந்து வெறுப்புண்டாவாத முறையில துப்பிக்கொள்ளுங்க. அதை வந்து மக்களுக்கு வெறுப்புண்டாத அளவுக்கு அதை மறைச்சிருங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சு துப்புற கூட சொல்லி காட்டணும், வழிமுறை சொல்லி காட்டணும். அவங்களுடைய இபாதத் எப்படி இருந்துச்சுன்னா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத் எப்படி இருந்துச்சா இரவு டைம்ல நின்று வணங்கக்கூடிய வைப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீங்களே இந்த அளவுக்கு நீங்க துன்புறுத்தி கொள்ற இந்த அளவுக்கு அமல் செய்றீங்களா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியான ஆயிட்டக்கூடியது. எந்த அளவுக்கு அவங்களுடைய இரவு தொழுவ அவங்க தொழுவாங்க, அவங்களுடைய பாதனை கால் வெடிச்சு ரத்த வர அளவுக்கு அந்த அளவுக்கு இரவுடைய தொழுவை அவங்க தொழுவான், பேடி தொழுவான். அவங்களுடைய தௌவத் எப்படி இருந்துச்சுண்டா மக்கள் மத்தியில ஒவ்வொருத்தரை மத்தியில போயிட்டு தௌவத் கொடுக்கக்கூடியது. எந்த அளவுக்குடா எந்த நாளும் ஒரு பெண்மணி கோக்கல ஊத்தியால போடக்கூடிய ஒரு பெண்மணி ஆயிடுங்க. கொஞ்ச நாள் பாக்குறான் காணும், அந்த பெண்மணியை காணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை போய் தேடி போயிட்டு நோய் நம்பளை விசாரிக்கிறாங்க. அவங்களுடைய தௌவத் அப்படி மாறி அவங்க அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துக்குள்ள வராங்க. அவங்களுடைய அகலாக்கே தௌவத்தா தான் இருந்துச்சு. அவங்களுடைய தௌவத்தே அகலாக்கே தௌவத்தா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு மூதாட்டி பெண்மணி ஊரை விட்டு போயிட்டு கொண்டிருக்கிறா. அதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து அவனுடைய பெண்மணி அந்த பெண்மணியில பொருளை தூக்கிட்டு போயிட்டு கொண்டிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எதற்காக நீங்க ஊரை விட்டு போயிட்டு கொண்டிருக்கிறீங்க, எப்படித்த ஒரு முகமது ஒத்தருகிறாரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொள்ளுங்க சொல்றாங்க. அல்லாஹ் ஒருவன் தான் ஏற்றுக்கொள்ள சொல்றாங்க. அதனாலதான் நான் ஊருக்கு போயிருக்கேன். ஏற்றி கொண்டு போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. அவங்களுடைய எல்லை வருது, சாமான இறக்கி வச்சுட்டு இறக்கி வைக்கிறாங்க. இறக்கி வைக்கிற டைம்ல மூதாடி கேட்கிறாங்க, நீங்க யாரு அப்படின்னு. அந்த டைம்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவ்வளவு நேரம் ஏத்திட்டு வந்தீங்களே அந்த முகமது தான் நான் அப்படின்னு. அந்த டைம்ல அவங்களுடைய அகலாக்க பார்த்து இஸ்லாத்து அவங்களுடைய தௌவத் அப்படி இருந்துச்சு. எந்த அளவுக்குண்டா 1,24,000 சஹாபாக்கள் உருவாக்கினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு மக்கள் குஃப்ருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இந்த மக்களை தீனின் பக்கம் முயற்சி செஞ்சு 23 வருஷம் பாடுபட்டாங்க மக்கள் மத்தியில். எந்த அளவுக்கு தொழுவல்ல அமல் இபாதத்தில் எந்த ஒன்றும் இல்லை. ஆனா மக்களை தீனின் பக்கம் அழைச்சாங்க. அவங்கள நன்மையான பக்கம் வெற்றியின் பக்கம் அழைச்சாங்க. அச்சத்தில் 1,24,000 சஹாபாக்கள் உழைப்பு அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகலாக்க பார்த்து அதிகமான மக்கள் இஸ்லாத்துக்கு வருவாங்க. இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகலாக்கு அவனுக்கு துன்புறுத்தப்பட்டுச்சு. ஆனாலும் அவனுடைய அகலாக்கத்தை வெளிக்காட்டி ஒவ்வொரு நிலைமையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகலாக்க காட்டி. அதே மாதிரி அலி பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை கொண்டு ஒருத்தருக்கு இதாயத்து கிடைக்குது, அது கொண்டே போது நீங்க சொர்க்கம் போட்டு சொல்லுங்க. எங்களை கொண்டு ஒருத்தர் நன்மையான விஷயங்களை கற்றுக்கொள்றார், எங்களோட கொண்டு ஒருத்தர் தொல்வையாளி ஆகுறார், என்ன ஒருத்தர் ஒரு அமல் இபாதத்துல சேர்றார், அவர் செய்யும் காலம் எல்லாம் எங்களுக்கு அந்த நன்மையை வந்து கொண்டே செய்யும். அதுக்கான இந்த உழைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கடா, அவங்களுடைய குதிரைகள் ஒட்டகங்கள் எங்க வழிகாட்டப்பட்டுச்சோ அந்த திசையில திரும்பி போனாங்க. ஜன்னத்தில் பக்கீர 10,000 சஹாபாக்கள் அடக்கப்பட்டது. மீதுள்ள சஹாபாக்கள்லாம் ஒவ்வொரு நாட்டுல போயிட்டு தீனை எத்தி வச்சுட்டு அங்கங்கே வஃபாத் ஆயினாங்க. அப்படிப்பட்ட உழைப்பு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மத்தியில் உழைப்பு செஞ்சுட்டாங்க. இந்த உழைப்பு உலகம் ஃபுல்லா நடக்குமா இருந்தா பசாதுகள் இல்லாமவும் முழு உம்மத்து மக்களும் களிமா சொல்லக்கூடிய அடியார்களா மாறி சொர்க்கவாதிகளா மாறி எதுக்காண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சி செஞ்சாங்க. இந்த அடிப்படையில் இன்றைக்கு உழைப்பு நடந்து கொண்டீங்க. எங்களை அமலை ஈமானை சீராக்குறதோட பூரா உலக மக்கள் மத்தியில பாடுபடும் முயற்சி செய்யும். இதுக்காண்ட 4 மாசம் அதே இந்த தரத்திப தந்தது குறைஞ்சது உடல் பொருளை எடுத்துட்டு எல்லாரும் பாதையில போயிட்டு தியானம் செய்யுது. இன்ஷா அல்லாஹ் இல்முடைய விஷயங்களை கற்றுக்கொள்றது. அதே மாதிரி மக்கள் மத்தியில தீனுடைய விஷயங்களை தீனோட வதாக்கு இன்ஷா அல்லாஹ் யாரையும் இன்ஷா அல்லாஹ் 4 மாசம் அல்லாஹ் பாதையில போறதுக்கு இன்ஷா அல்லாஹ் எழும்பி உங்களோட பேரை கொடுங்க. ஷைத்தாண்ட விழா எழும்ப முடியுங்க. ஷைத்தான் எங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பின்தள்ளக்கூடியவன். நான் தொழுவ போறோம், அவன் சொல்லுவான் உள்ளத்துல வளர்த்து சொல்லுவோம் போகணும்னு நினைக்கிறோம். ஆனா ஷைத்தான் சொல்லுவான், என்ன கொஞ்சம் சொனங்கி செய்,
நல்ல விஷயத்தை வந்து பின்னாக தான் சொல்லுவோம், முந்த சொல்ல மாட்டோம். அப்படிப்பட்ட வழிகேடு நாங்க ஒரு விஷயத்துக்கு தீனுடைய விஷயத்துக்கு அறிவு செய்யப்பட்டா நாங்க முதலிடம் கொடுக்கக்கூடியவங்களா மாறும். இன்ஷா அல்லாஹ். அதே நியத்தோட சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு 40 நாள் பாதையில் போட்டு இன்ஷா அல்லாஹ். ஒரு 40 நாள் குறுகிய கால வாழ்க்கை, 40 நாள் கால நேரங்கள் வேகமா போயிட்டு கொண்டிருக்கும். கியாமத் நாள் நெருக்கமாகிக் கொண்டிருக்கும். எப்ப எங்களுக்கு மௌத்து வரும்னு தெரியாது. அந்த அடிப்படையில் ஒரு 40 நாள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களுடைய நியத்தை வெளிப்படுத்துங்க. ஊரைட்டு எங்களுக்கு இந்த மஸ்ஜித சூழலோட வாழ்க்கை அமைச்சு கொண்டோம்டா தீனோட இப்போ. ஆனா தீன் இல்லாத மாற்றம் வாழ்ந்தோம்டா கவலைக்கூடிய விஷயமாயிடும். அந்த அடிப்படையில் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஒரு 3 நாள் 3ஆம் வாரம் ஒரு 17, 18, 19ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இவனுடைய அனைத்து நியத்தையும் புகுத்துவான், அனைத்து தேவைகளையும் பூர்த்தி வாழ்க்கை தீனுக்காய் பயன்படுத்துவான். உன் வாயிலை அல்லாஹ் தீனுக்காய் பயன்படுத்துவான். இவனுடைய மனைவி பிள்ளைகள் அல்ல தீனுக்காய் அதுவான் பயன்படுத்துவான். ஆலிமல் ஆபீஸ்கள் ஏற்காட்ட அஞ்சவல் தரப்படுது. இந்த அஞ்சவலை நான் சரியான முறையில செஞ்சு வந்தோம்டா நாங்களும் பாதுகாப்பு வைப்போம், மக்களும் இந்த தீனுக்குள்ள வர்றதுக்காக லேசாய். அதுதான் இந்த அஞ்சவல். அறவட தாலி வாசிக்க சொல்றோம், பூர்த்தியா அறவட தாலி. தாலின்ற விஷயம் ஈமான கூட்டக்கூடியதான் தாலி. ஏழை மட்டும் நாங்க இதனுடைய விஷயங்களை கட்டுப்படுது அறவட தாலி வாசிக்கணும். அதை நான் பூர்த்தியா எழுந்துப்படுது. அதே மாதிரி வீட்டோட தாலி உருவாக்குறது. பெண்மணிகளுக்கு இன்னைக்கு என்னென்ன நான் கொடுக்குறோம், அவங்களோட தால சேவையை பூர்த்தி செஞ்சு கொடுக்குறோம். அவங்களோட உண்மையான பாசங்கள் ஈச்சிண்டா நான் கொடுக்குறேன், அவளுக்கு உண்மையான தீனதான் கொடுக்கணும். அதுக்குதான் ஒரு தாலி. தாலிமை ஏற்பாடு பார்க்கிறது. அதே மாதிரி மசூரா எல்லான கட்டளை எந்த அளவுக்கு உம்மத்திலே பிக்கிற பண்ணி மசூரா செய்யறோமோ அந்த மசூராவை யாரை நோயாளி இருக்கிறாங்களோ அவன் நோயாளியை சந்திக்க போறதுக்காக யாரு மக்கள் மஸ்ஜிதோட இல்லாம வைக்கிறாங்களோ அவன் மஸ்ஜிதோட தொடர்பாக்கிறதுக்கு எப்படி பிக்கர் பண்றதோ அதே பிக்கர நாங்க வந்து உழைப்பு 2 hour உழைப்பு செய்யறது. அதே மாதிரி மஹல்லா வேலைய எந்த அளவுக்குண்டா தாஜத்துடைய நேரத்துல இருந்து முயற்சி செய்ய சொல்றாங்க. மஹல்லா வேலையில நாங்க நேர காலத்தோட நாங்க முயற்சி செஞ்சு நாங்க முன்னுக்கு இந்த நாங்க ஒரு கல்யாண வீடு வந்தா நாங்க எந்த அளவுக்கு முந்தி போக்கி போடுறோமோ அதே மாதிரி மஹல்லா வேலையில அதை விட முன்மாதிரியா நாங்க இருக்கோம். அதே மாதிரி எங்கட மஹல்லா உழைப்பு செய்யற மாதிரி 2ஆம் மஹல்லா அதே மாதிரி உழைப்பு செய்யற அங்க உள்ள மக்களை மஸ்ஜிதோட தொடர்பாக்குறது தீனுடைய தூக்கத்தோட அதே மாதிரிதான் மாதம் தவறாம இந்த உழைப்பை நாங்க இங்க செய்யற மாதிரி ஊர்ல உழைப்பு செய்யற மாதிரி இன்னொரு ஊர்ல போயிட்டு 3 நாள் உழைப்பு செய்யறது. இன்ஷா அல்லாஹ் இப்படி தரத்திபடா நான் செஞ்சு வந்தோம்டா நாங்களும் பாதுகாப்பு வைப்போம், மக்கள் இந்த ஈடுக்குள்ள வர்றதுக்கு லேசான வழியா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் செஞ்சுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஜும்மா ராத்திரி இன்ஷா அல்லாஹ் யார் இன்ஷா அல்லாஹ் ஜும்மா ராத்திரி போட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லா நியத் எல்லாத்தையும் கபூல் செய்வான். இதெல்லாம் கேட்டோம் அதெல்லாம் எல்லாத்தோட நல்ல அமைச்சு ஒரு பார்த்து சுபான்